நாம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பிடும் வகையில பாத்தீங்கன்னா எகிப்தின் பிரமிடுகள் சொல்லலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய பிரமிடுகளும் சரி, உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தேசங்கள் இருக்கக்கூடிய பழங்கால சிற்பங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சிற்பங்கள் இருக்கும். ஸோ அந்த சிற்பங்கத்துல எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ நான் சொல்லும் போது ஆமா அப்படின்ற விஷயத்த மட்டும் உணர்வீங்க. ஸோ முக்காவாசி சிற்பத்துல பாத்தீங்கன்னா மூக்கு பகுதி உடைஞ்சிருக்கும். ஸோ ஏன் அந்த மூக்கு பகுதி உடைஞ்சிருக்கு அப்படின்ற தகவலை, ஏன்னா ஒரு ஒரு நாட்டுல உடைக்கலாம், ரெண்டு நாட்டுல உடைக்கலாம். எல்லா நாட்டிலயும் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலயும் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சிலைகள்ல ஸோ மூக்கு பகுதியை பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்கும், காது பகுதி உடைஞ்சிருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு அந்த சிலைகளை வந்து சேதப்படுத்தி இருக்காங்க. ஸோ அது எதனால அந்த சேதப்படுத்தினாங்க அப்படின்ற முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நேரா ஏன் மூக்க உடைச்சாங்கன்றத நாம பார்த்துருவோம். ஸோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாற்று காவியங்கள்னு சொல்லலாம். பண்டைய வரலாறோட முக்கியமான விஷயமா நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சிலைகளை பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கும். ஏன்னா இதை எப்படி செஞ்சாங்க, இந்த நவீன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செய்ய முடியாத பல அற்புதமான சிலைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல எந்த தொழில்நுட்பத்தோட உதவியும் இல்லாம, ஒரு பளு தூக்கும் கருவி கூட இல்லாம, இப்பெல்லாம் சட்டா தூக்கி வச்சு எத்தனை டன் ஆகலாம், டன் கணக்குல கல்லுகளை சேகரிச்சு டன் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா சிலைகளை செஞ்சிருக்காங்க. இப்படி ஆச்சரியமிடும் விதத்துல செஞ்ச அந்த சிலைகளோட மூக்கு பகுதியோ இல்ல காது பகுதியோ, முக்கியமா மெயினான விஷயம் மூக்கு பகுதி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா மற்ற பகுதியில உடைச்சிருக்காங்க. கண்ணு, காது, கை பகுதி, இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சேதப்படுத்திருக்காங்க. ஸோ ஏன் சேதப்படுத்திருக்காங்க? இயற்கையாவே அது சேதமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிமு எல்லாமே கிபிக்கு முன்னாடி, கிமு காலத்திலேயே அதெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்களாம். ஸோ கிமுன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இயற்கையாவே டேமேஜ் ஆயிருக்குமா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முக்காவாசி ஒரு 90% சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில அது டேமேஜ் ஆகல. ஸோ அங்க மட்டும்தான் வந்து காற்று அரிப்பு ஏற்பட்டு அங்க மூக்கு பகுதி, காது பகுதி மட்டும் தான் உடையணுமா, மற்ற பகுதி உடையக்கூடாதா அப்படின்ற நோக்கத்துல பாக்குறாங்க. இதுல வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா, ஸோ அந்த காலகட்டத்துல மன்னர்கள் தான் இருந்தாங்க. ஸோ பேரரசுகள், பெரிய பெரிய பேரரசுகள் வந்து ஒரு அரசு வந்து ஒரு சிலையை நிறுவி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான விஷயமா வந்து அவங்க பார்த்திருப்பாங்க. ஸோ ஒரு ஆட்சி மாறி இன்னொரு அரசு வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணும்போது, அதாவது அவங்கள பிடிக்கும் போது, நாட்டை ஆளும் போது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சிலைகளை, அதாவது உயர்ந்த சிலைகளை அதோட மூக்கு பகுதியை தான் உடைப்பாங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவங்க வந்து நம்பியிருக்காங்க மூக்கு வழியா தான் அந்த சிலைகளுக்கு உயிர் போகும். ஸோ நாம அதை மூக்கை உடைச்சிட்டோம்னா அவங்க வந்து அது தோற்றதுக்கு சமம், அவங்க இறந்ததுக்கு சமம். அவங்களுடைய தெய்வம், நம்ம சொல்லுவோம், நம்ம சாமின்னு சொல்லுவோம், குலதெய்வம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்ல, உங்களுக்கு எளிமையா புரியணுன்றதுக்காக அப்படி சொல்லிட்டேன். ஸோ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க வச்ச அந்த பெரிய பெரிய சிலைகள் தான் அவங்களுடைய மூதாதையர்களோ இல்ல அவங்க வழிபடக்கூடிய சிலைகளோ இல்ல அரசர்களோட சிலையோ ராணியோட சிலையோ இப்படி விஷயம் தான் இருந்திருக்கும். ஸோ வேற நாட்டு மன்னர் வந்து அவங்கள பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல உடைக்கிறது அந்த சிலைகளோட மூக்கு பகுதி தான். ஏன்னா மூக்கு பகுதியை உடைச்சிட்டா அந்த சிலைக்கு உண்டான உயிர் போயிடும், உயிரற்று போயிடும், இறந்துடும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா காது பகுதியை நிறைய சிலைகளை உடைச்சிருக்காங்க. ஸோ இந்த காது பகுதி ஏன் வந்து நிறைய சிலைகளை உடைச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிமு 2150 2300 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிமு, ஓகேங்களா, நீங்க திடீர்னு சடனா நம்ம ஏரிக்கு வந்துட போறீங்க. ஸோ கிமுக்கு வந்து அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிமு காலகட்டத்துல இந்த இடைப்பட்ட 2150க்கும் 300க்கும் இடைப்பட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மெசபடோனியா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பேரரசு வந்து நிறைய நாடுகளை வந்து ஆக்கிரமிச்சாங்க. ஸோ அங்க வந்து இவங்க பல்வேறு சிலைகளை நிறுவனாங்க. ஸோ இவங்க அந்த சிலைகள் நிறுவும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சிலைகள்ல வந்து இப்போ நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா கோவில்லாம் வந்து நம்ம நந்திகாதல எதனா ஒரு விஷயம் சொல்லணும்னா அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, நம்ம தெய்வ வழிபாடு. ஸோ நம்ம ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மாதிரி அந்த காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த சிலைகள் காது வழியா வந்து அவங்களுக்கு உண்டான ஆசைகளோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலதான் அந்த காது வழியா கேட்டிருக்கோம்ல, அதுக்கு உயிர் இருக்கும். ஸோ அது பிரகாரம் நடந்துரும் அப்படின்றதுக்காக இவங்க ஜெயிச்சதும் அதோட காதுகளையும் வந்து உடைச்சிருவாங்களாம். இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதோட கைகளை வந்து டேமேஜ் பண்றது, சிலைகளோட கைகளை டேமேஜ் பண்றது முக்கியமா பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கைகள் தான் பேர் ஆயுதங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நாம அவங்கள அட்டாக் பண்ணதும், அவங்க நம்ம கிட்ட சரணடைஞ்சதும், அந்த நாட்டை நம்ம ஜெயிச்சதும், மீண்டும் அவங்க நம்மளை வந்து காலி பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காகவே அந்த சிலைகளோட கைகளை வந்து அவங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வரலாற்று ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல
நம்பியிருக்காங்க. இந்த சிலைக்கு உயிர் இருக்கு, இந்த சிலையை வந்து மூக்க நம்ம உடைச்சோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது இறந்துரும், அதுக்கு பவர் இருக்காது அப்படின்ற விஷயத்த இது இப்போ சொன்னோமா நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காலகட்டத்துல. ஆனா உண்மையாவே அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த கிமு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே இது வந்து ஒரு பெருமையான விஷயமாவும், ஒரு போர்ல வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய மாவீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தோட வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதனாலதான் உலகத்துல இருக்கக்கூடிய பல பிரம்மாண்டமான அதிசயமான அற்புதமான சிலைகள் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத ஆராய்ச்சியாளர் அதிர்ச்சியூட்டும் தகவலை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தகவலை வந்து நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நம்ம காமனா பார்த்துருப்போம் அந்த சிலைகள்லாம். இப்போ நீங்க இனிமே பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான அரிய தகவல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.